சார் அடுத்த வாட்டி இதோ எலெக்ஷன்ல யார் சார் முதலமைச்சர் இருப்பான்? உங்களுக்கு எதுனா தெரியுமா? எனக்கு தெரியும், என் மனசாட்சி தெரியும். உங்க மனசாட்சி யாரு இருப்பா கொஞ்சம் சொல்ல முடியும்? ஈஸியா எது கூட்டணிக்குதோ அவங்க வருவாங்க. விசிகா எது கூட்டணி இருக்கோ அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசிகா கட்சி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் யாரு கூட கூட்டணி இருக்காங்களோ கொஞ்சம் பலம் கிடைக்கும். வாக்கு ஓட்டு மக்கள் அந்த பக்கமா மக்கள் வந்து விரும்புறாங்க. தலித் மக்கள் அதிகமாட்டாங்க ஓட்டு அங்க. விஜய் ஜெயிப்பாரா? அவர் இப்பதானே மூவ் ஆயிருக்கிறாரு. இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் ஆகும். 10 வருஷம் 5 வருஷம் ஆனா கன்ஃபார்ம் ஜெயிச்சுவாரு. இல்ல, களத்துல இப்பதானே வந்திருக்கிறாரு. அது இன்னொரு 10 வருஷம் போனா தெரியும். அந்த எம்ஜிஆர் மாரி ஜெயிப்பாரா தெரியல, எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா உங்க காலகட்டத்துல எம்ஜிஆர் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் எத்தனை வருஷம் ஜெயிச்சிருக்காரு? அவரா ஜெயிச்சிருக்கல. அதான் எவ்வளவு பின்னணி இருந்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க. அவருதான் வந்து கலைஞரை பயன்படுத்தி கலைஞரோட கூட பயணங்கள் பண்ணி அப்படி வந்து ஒரு தான் அவரா வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் தனியா அவங்க தெரிஞ்சு அவரு தனி அவ்வளவு. அது மாதிரி பயணங்கள் வந்து பண்ணி அவர் வரணும். இது அது இன்னும் நாலு இருக்கு.